சுதேஷமித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தாவேகா அரசு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகா அரசிற்கும் திமுக அதிமுகவுக்கு இடையே ஒரு கடுமையான மோதல் முற்றி வருகிறது. குறிப்பாக திமுக தாவேகாவை மிக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 மாதங்களில் மோதல்கள் கூடிக்கிட்டே போகுது ஒழிய குறைய மாட்டேன்னுது. இந்த 2 மாதங்களில் திமுக தரப்புலேருந்து குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 6 மாதங்களில் இந்த ஆட்சி கலைஞ்சிருன்றாரு. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை திமுக தரப்பினருக்கு தந்திருக்கிறார்கள். இதை பற்றி விவாதிப்பதற்கும் மேலும் பல விவரங்களை அறிவதற்கும் நம்மிடையே காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த மோதல் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது குறிப்பாக தாவேகாவை திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அது இதுவரைக்கும் ஒரு இல்லாத சினாரியோ, தமிழ்நாட்டில் ஒரு அரை நூற்றாண்டாக இல்லாத சினாரியோ. என்னென்னா பைப்போலர் பாலிடிக்ஸ் தான் இது வரைக்கும் இருந்துச்சு. நீ இல்லைனா நான், இருவரும் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் 2 பேரும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகவும் இருந்துக்கிட்டாங்க. இவர்கள் வந்தால் அவர்களை பாதுகாப்பது, அவர்கள் வந்தால் இவர்களை பாதுகாப்பது, வெளியில் சண்டை போடுவது, இது மாதிரியே இருந்த சூழ்நிலையில் ஒரு 3வது ஒரு கட்சி முதன்மை கட்சியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இது வரைக்கும் 3வது அணி என்பது ஒரு ஃபெயிலியர் அணியாக தான் இருந்திருக்கு. 18% வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க, 20% வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் வெற்றி பெறக்கூடிய அணியாக இருந்ததில்லை. அதனால் இந்த முறை அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது. இன்னொன்று, திமுகவை பொறுத்தவரை பல காலகட்டங்களில் அவர்கள் இந்த முறை, அதாவது பல காலகட்டங்களில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எம்ஜிஆரிடமும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தோல்வி அடைஞ்சாங்க. 77 விட்ட ஆட்சி 89 தான் மறுபடியும் வந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பிடித்த ஆட்சி 2011 21 வரைக்கும் அதிமுக இருந்துச்சு. 10 வருடங்கள் இருந்தால் கூட அப்பொழுதெல்லாம் இல்லாத பதட்டம் இப்பொழுது ஏன் வருது அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து பார்த்தோம். அவர்களுக்கு இந்த ஆட்சியிலிருந்து இறங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் ஆட்சி பவர் என்பது கடந்த காலங்களில் இருந்த திமுக என்பது வேறு. இப்பொழுது அதிகாரத்தில் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை என்பதைத்தான் நான் முதல்ல பார்க்குறேன். அதில் நேற்றைக்கு அந்த உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பு வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை இவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பது அவரை பற்றிய குற்றச்சாட்டு. 3 மாதங்களில் ஆட்சி கவிழும், 6 மாதங்களில் ஆட்சி கவிழும். ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, தனிப்பெரும்பான்மையோடு வந்த அரசு. அதற்கு பிறகு 3 கட்சிகள் அவர்களுடைய ஆட்சி அமைச்சரவையிலேயே பங்கு பெற்று விட்டார்கள். காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்று விட்டது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து விட்டது. சட்டசபையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 144 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு. அந்த ஆட்சியை நீங்க 3 மாதத்தில் கவிழுங்குறீங்க, கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க, மனு கொடுக்குறீங்க. இந்த ஆட்சி கலைக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கவர்னர் கலைக்க வேண்டும் என்ற அளவுக்கு கோரிக்கை கொடுக்குறாங்க. இவர்கள் வேண்டுமென்றால் கவர்னரை ஆட்டுக்கு தாடி எதற்கு என்பது போல நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு எதிரணி விட்டால் போய் கவர்னர்கிட்ட போய் நிற்பாங்க. நீங்க கலைக்கலாம், ஆட்சியை கலைக்கலாம், 167 ஆக்டிகள் படி நீங்க ஆட்சியை கலைக்கலாம்னு ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ஆக இந்த இரட்டை வேடம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா திமுக அம்பலப்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். அதே மாதிரி சிஎம் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு. அவர் கரூருக்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு பிளா ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இவர் கரூருக்கு சென்றால் அந்த சிபிஐ விசாரணை பாதிக்கும். எதனால இப்போ அந்த வழக்கை பதிவு பண்ணிருக்கிறது RS பாரதி, அதாவது திமுகவுடைய முன்னாள் உறுப்பினர், கொஞ்சம் சீனியர் தான். இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் கரூருக்கு போகக்கூடாதுன்ற அளவுக்கு வழக்கு தொடர்ற அளவுக்கு திமுக தன்னோட சுயநினைவை இழந்திருக்கா? அதான் அந்த பதட்டம்னு சொல்கிறேன். அதாவது இவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், அந்த கட்சியே தவறான நபர்களால் வழிநடத்தப்படுகிறதுன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கு இருப்பவர்கள் ஃபுல்லாகவே முழுவதும் பார்த்தீங்கன்னா, அங்கு இருப்பவர்கள் எல்லோருமே, மேலிடத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே, ஒரு திரு ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து மற்றவர்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு பவர் அர்ஜு. 2வது, நம்ம சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி விடலாம், நான் அதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஏனென்றால் திரு வில்சன் அவர்கள்லாம் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் போய் உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாரு. அவருக்கே தெரிய வேண்டும். நீங்கள் அவர் நேற்றைக்கு வாதாடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஏன் நீங்கள் அவர் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கே போகிறதுக்கும் உரிமை இருக்குது, ஏன் போகக்கூடாதுன்னா ஒரு அக்யூஸ்டு
அந்த கேஸ்ல அவர் எப்படி அங்க போகலாம்னு சொல்றாங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸை போய் அவர் பார்க்கறாரு. அக்யூஸ்டுன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஜட்ஜே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எதிர்ப்பு வந்து வேற யாரும் தெரிவிக்கல. நீதிபதிகளே நீங்க தெரிந்துதான் இதை சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க திமுக அரசு ஃபைல் பண்ண எஃப்ஐஆர்லயே அக்யூஸ்டுன்ற அவருடைய பெயர் இல்லை, ஆதவர்ஜுனா பெயரும் இல்லை, அந்த எஃப்ஐஆர்ல இல்ல. நீங்க எப்படி அவரை அக்யூஸ்டுன்னு குறிப்பிடலாம்? நீங்க உங்களுக்கும் தாவேக்காவிற்குமான மோதலை, அரசியல் சண்டையை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து வராதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்படியே அவர் போய் ஏதாவது இது சம்பந்தமா, அந்த வழக்கு சம்பந்தமா அவர் வெளியில் பேசியிருந்தால் கூட என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பதை முதல்வரை கட்டுப்படுத்த உச்ச நீதிமன்றம் வருவீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே இருந்தா கூட, பேசினா கூட நீங்க அவதூறு வழக்கு தானே தொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவதூறு வழக்கு தான் தொடுக்கணும். ஒரு முதல்வர் ஏதோ ஒரு பேசுறாரு, அவதூறா உங்களை பத்தி பேசுறாருன்னு சொன்னா நீங்களும் அரசியல் மேடையில பேசலாம், அதுக்கு பதில் அளிக்கலாம். அப்படியே முடியவில்லை என்றால் அவதூறு வழக்கு தொடுக்கலாம். ஆனா நீங்க எப்படி இதை வந்து கேஸ் போட்டு அவரை போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் அதை தள்ளுபடி பண்ண போறேன்னு சொன்ன உடனே வாபஸ் வாங்குறாங்க. கேஸை வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கிட்டு வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரி. ஒரு காலத்துல வந்து திமுகனா அவங்களோட வழக்கறிஞர் அணி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னுமே அது வந்து மறுக்க முடியாத உண்மைதான். இன்னுமே அவங்க நல்லா டீம் நல்லா தான் வச்சிருக்காங்க. வில்சன் அவர்கள் எல்லாம் குறை சொல்ல முடியாது. வில்சன், என்ஆர் இளங்கோ, மூத்த வழக்கறிஞர், பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆனால் இவர்கள் யாரையோ திருப்திப்படுத்த இது மாதிரி வழக்குகள் தெரிந்தே தொடுக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது மாதிரி வழக்கு தள்ளுபடி ஆகும் என்று தெரியாதா அவங்களுக்கு? சார், இப்போ நாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எங்களுக்கு இல்லைங்க, அவர் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அவர் வெளியில வந்து திரு வில்சன் சொல்றாரு, உள்ள வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜஸ் எல்லாம் இது மாதிரி ஒரு பெரிய டெராகேட்டரி கமெண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி அவங்க மேல வந்து பெரிய கமெண்ட் கொடுக்குறாங்க, திமுகவுக்கு குட்டு வைக்கிறாங்க. இது மாதிரி அரசியல் சண்டையெல்லாம் கோர்ட்டு கொண்டு வராதீங்க, நீங்க ஒரு முதலமைச்சரை எங்கு போக வேண்டும் எங்கு போக கூடாதுன்னு சொல்வதற்கு நாங்க கிடையாது, அது மாதிரி என்ன பேச வேண்டும் என்று கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்க கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சொல்லி தள்ளுபடி பண்ண போறாங்க. இவர் வந்து வெளியில என்ன சொல்றாருன்னா, பேட்டியில அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுக்க சொல்லி நீதிபதிகள் சொன்னார்கள்னு பேட்டி கொடுக்குறாரு. அவர்கள் வந்து அவதூறு வழக்கு தொடுக்க சொல்லி அவங்க சொல்லல, அவங்க வந்து டைரக்ஷனோ எதுவுமோ கொடுக்கல, வழக்கு தள்ளுபடி பண்றாங்க. நீங்க இது அவதூறு வழக்கு தானே தொடுக்கணும்னு ஒரு கமெண்ட் சொல்றாங்க. அதை வந்து எப்படி குறிப்பிடுறாருன்னா, எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கலன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வெளியில் வந்து அதையுமே தவறாக குறிப்பிடுறாருன்னு சொல்றேன். ஒரு மூத்த வழக்கறிஞராக இருப்பவர் வந்து தவறாக குறிப்பிடுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வழக்கறிஞர் அணி வந்து ரொம்ப வந்து விவரம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த, அறிவார்ந்த அணின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை, ஒரு பிரச்சாரத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக வந்து கோர்ட்டில் எங்கே வந்து அந்த பார் அசோசியேஷனில் வந்து, அதுக்கப்புறமேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அசோசியேஷனில் எங்கே எடுத்துக்கிட்டாலும் டிஎம்கே லீகல் விங்குனா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விங்கு அப்படின்வாங்க. பாலிட்டிக்ஸ் ஆஃப் கல்ச்சரல் நேஷனலிசம் இன் சவுத் இந்தியான்னு சொல்லி ஒரு அம்மா ஜெர்மன் ஸ்காலர் ஒருத்தவங்க, எம்ஆர் பர்னட் அப்படின்னு சொல்லி, பாலிட்டிக்ஸ் ஆஃப் கல்ச்சரல் நேஷனலிசம் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுகிறாங்க. அது திமுகவோட ஒரு வரலாறு, அமைப்பு வரலாறு. அவங்க வந்து பவருக்கு வரத்துக்கு முன்னாடி அதில் அவங்க ஒரு கொஷினரே வந்து டிஎம்கேல வந்து அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஏரியாவில் வந்து யார் யாரெல்லாம் லாயர்ஸ்ன்னு மேப் பண்ணி கேட்டிருப்பாங்க, பிளாக் லெவலில் மேப் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாடு வந்து லீகல் விங் அப்படின்னா வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீகல் விங்குன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்க ஒரு சைல்ட் மினிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மூவ் பண்ணிருக்காங்கன்னா அப்போ உண்மையாலுமே வந்து அந்த பிம்பம் உடையுதோ? இல்ல, அவர்கள் பிம்பம்ன்றதை விட அவர்கள் நிதானம் இழந்திருக்கிறார்கள் நான் சொல்ல விரும்புறேன். தலைமை நிதானம் இழந்திருக்கிறது. தலைமைக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க நிதானம் இழந்திருக்கிறாங்க. சார், நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த பிரச்சாரங்கள் இருக்குல்ல, திமுக வழக்கறிஞர் அணி, திமுக லீகல் விங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விங்குன்றது ஒரு இப்போ வெறும் பிரச்சாரமா இல்ல அது உண்மையா இருக்கான்றது இதை வச்சு நம்ம பார்த்தோம். இல்ல, இதுல நீங்க அதுல வந்து ஒரு அவர்களோட லீகல் எபிலிட்டியை வந்து நம்ம क्वेश्चन பண்ண முடியாது. லீகல் எபிலிட்டியை நம்ம क्वेश्चन பண்ணல. இல்ல அவங்க டிஎம்கேவோட லீகல் எபிலிட்டி எல்லாம் நம்ம क्वेश्चन பண்ணல. அவர்கள் வந்து ஒரு நிதானம் இழந்து அந்த பவரை இழந்த பிறகு அவர்களுக்கு நிதானம் இழந்திருக்கிறார்கள். நீங்க அதுல ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லிடுறேன், 2 பேர் மட்டும் உதாரணம் சொல்லிடுறேன். அதே லீகல்ல இருக்கிறவங்களே, இப்ப ஆர்எஸ் பாரதி ஒரு லீகல் ஒரு லாயர் தான், நல்ல மூத்த வழக்கறிஞர், நிறைய வழக்கு போட்டு நிறைய விஷயங்கள்ல வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதே ஆர்எஸ் பாரதி பேச்சுக்கள் எல்லாம் பாருங்க, இன்டர்வியூக்கள் எல்லாம் பாருங்க, விஜயை பத்தி ஒரு கமெண்ட் சொல்றாரு, கோட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டீங்க, அடுத்தது கோவணம் கட்டிட்டு ஒருத்தன் வருவான் அவனுக்கும் ஓட்டு போடுவீங்கன்றாரு. இது எந்த மாதிரியான கமெண்ட்னு பாருங்க. அதே மாதிரி
தலித்துகள் வந்து ஆனது வந்து திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை, திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் போட்ட அது பிச்சை. அவர் ஏற்கனவே சொல்லி கான்ட்ரோவர்சி ஆனது. இதே அவருடைய ரிமார்க். ஒரு தலித் சேர்ந்தவர் ஒரு நீதிபதி ஆனது வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளா? சரி, அவர் ஒரு பக்கம். அடுத்தது ராசாவை எடுத்து, அவரும் ஒரு வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட்ல அவரே வாதாடி இருக்கிறார். நீங்க தூஜி வழக்குல எல்லாம் அவரே வாதாடி இருக்கிறார், நம்ம பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள் பேசக்கூடியவர் தான். ஆனா ஒரு விசிக கூட்டணியை விட்டு வெளியே போகுது. அதை எந்த விதத்தை உதாரணத்தம் சொல்லி பெண்களை உதாரணப்படுத்தி எவ்வளவு அசிங்கமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் உதாரணமா சொல்றேன், நான் வரிசையா சொல்றேன். நீங்க வந்து அதை ஒரு கட்சி வெளியில போகுது, கூட்டணி, இதெல்லாம் அரசியல்ல ஒரு சாதாரண விஷயங்கள். ப்ரீ போலோ அல்லது போஸ்ட் போலோ அலையன்ஸ்ன்றது மாறுறதுன்றது வந்து ஒரு லீகலி அலௌடு, ஜனநாயகத்துல லீகலி ஒரு சட்டப்பூர்வமான விஷயம். அது ஒரு கட்சி வெளியில் செல்கிறது, ஒரு தன் கூட்டணியை விட்டு வெளியில் செல்கிறதுன்னு சொன்னா அதுக்கான ரிமார்க்கை எப்படி நீங்க சொல்லணும்? ஒரு 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் பயணித்த ஒரு இது வெறும் இல்ல, அதாவது இது வெறும் ஆற்றாமையின் விளைவா? இப்ப நீங்க சொல்றது வந்து ஆற்றாமையின் விளைவு, அவங்களோட படபடப்பு, பதைப்பு, கோபம், வந்து விரக்தியில இருக்காங்க திமுக, அதனோட விளைவு. உண்மையாகவே அதுதான் இல்ல, உள்ள அமைப்பு ரீதியாவே வந்து திமுக வந்து வலுவிழந்துருச்சா? ஏன்னா இந்த கேள்வி, ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ், ரெண்டாவது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், மூணாவது வந்து பொலிட்டிக்கல் சேச்சுரேஷன். ரொம்ப ஆரம்பத்தில் வந்து இயக்க ரீதியாக வந்து ப்ராசஸ் பண்ணி வளர்றது, ரெண்டாவது வந்து அரசியல் வளர்ச்சிக்கு வர்றது, இயக்கம் காண்றது, அரசியல் வளர்ச்சிக்கு வர்றது, அப்புறம் அரசியல் தேக்கம் வந்துடும். இப்போ திமுகவில் ஒரு அரசியல் தேக்கம் வந்து இருக்குன்றத உண்மைதான். ராபின்சன் பூங்கால 1949ஆம் வருடம் இயக்கம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒரு உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான இயக்கமாக அது உருவாக்கப்பட்டது. தமிழ், மாநில உரிமை, இந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டிதான் அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டதுல கிட்டத்தட்ட 23 பேரை நம்ம சேர்ந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இயக்கத்தில் உருவாக்குனாங்க. கடைசியா இருந்தது லிஸ்ட்ல இருந்தது பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. அந்த லிஸ்ட்ல 23வது நபரோ 25வது நபராக இருந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. 50 தலைவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த 50 தலைவர்கள்ல கூட அதெல்லாம் ப்ராசஸ் ஸ்டேஜ். இவர் கிடையாது. இல்ல, ப்ராசஸ் ஸ்டேஜ்னா நீங்க எதற்காக சொல்ல வர்றேன், நான் ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு ஒரு வாரிசுகள் அப்படின்னு சொல்றோம். அவருடைய வாரிசுகள், கலைஞருடைய வாரிசுகள், நாங்கள்லாம் நீதி கட்சியினுடைய வாரிசுகள், பெரியாருடைய வாரிசுகள், அண்ணாவுடைய வாரிசுகள்னு சொல்றாங்க. ஆனா யாருடைய வாரிசு இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கலைஞருடைய வாரிசுகள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள், அங்க இருக்கிறது. வேற யாரும் அங்கு கோலோச்ச முடியாத ஒரு நிலை இருக்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நிலையில தலைவர்கள் வளர்ச்சி என்பது இல்லை அப்படிங்கிறதும் அங்க ஒரு பெரிய தேக்க நிலைக்கு காரணம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா இடங்களிலும் ஒரு 30 வருடம் 40 வருடம் 50 வருடம் ஒரு மாவட்ட செயலராக, அமைச்சராக இவர் இருப்பவர்கள் வந்து ஒரு பெரிய குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த தொண்டர்களுக்கே பெரிய ஒரு இது ஏமாற்றமாக அங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பல நேரங்களில் அவர்களோடு பயணிச்சப்பவே நான் பார்த்துருக்கேன். அந்த தொண்டர்களுக்கே கூட நீங்கள் திடீரென்று இப்போ கடந்த அமைச்சரவையில் எடுத்துக்கங்க. கடந்த திமுக அமைச்சரவையில் 10 அமைச்சர்கள் வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். அதிமுகவிலிருந்து வந்து உடனே அந்த அமைச்சர் பதவியில் அமர்ந்தவர்கள். அது அவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களையோ திமுகவையோ கடுமையாக விமர்சித்தவர்கள், கடுமையாக எதிர்த்தவர்கள். அவர்களை கூப்பிட்டு உடனே அருகில் அமர்த்த வச்சு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்களையெல்லாம் அங்கே உட்கார வைத்து மிக்க அதிகாரமிக்க பதவியில் அமர்த்தி பார்த்தத விஷயங்கள் இருக்கு பாருங்க. அது வந்து திமுக தொண்டர்களிடையே பெரிய ஒரு மனச்சோர்வுன்னு சொல்லலாம். அந்த தேக்கத்துக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காக உழைத்தவர்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. இப்போ எங்களுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியே எடுத்துக்கோங்க. ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சியில் இல்லை. இல்லைன்னாலும் ஏதோ ஒரு இயக்கம் வந்து ஒரு உயிர்ப்போடு இருக்கிறது. நீங்க 20% ஒரு சமயம் வாங்குவோம், ஒரு சமயம் 10%. தமிழ்நாட்டில் என்பது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். நீங்க மற்ற ஏதாவது ஒரு எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கும், இல்லை எதிர்கட்சியா இருக்கும். காங்கிரஸ் கட்சி என்பது ஆளுங்கட்சியா இருக்கும், இல்லது எதிர்கட்சியா இருக்கும். ஆனா ரெண்டுமே இல்லாமல் இங்கு இருந்ததுன்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஏதோ ஒரு அதிமுக அல்லது திமுகவோடு கூட்டணியில் சென்று 10 சீட்டு 20 சீட்டு இதைத்தான் செய்து கொண்டிருந்திருக்கிறோம் அரை நூற்றாண்டு காலமா. நம்மால், அதாவது காங்கிரஸால் ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட
புறக்கணித்த நிலை தான் காங்கிரஸ் வந்த பிறகு புறக்கணித்த நிலை தான் இருந்தது. இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு பயணிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம். ஆனாலும் கட்சி என்பது இந்த காங்கிரஸ் செல்லும் இடம் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும் அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ண முடியும் என்னால். கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவே 1989 தவிர மற்ற நேரங்களில் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்சிருக்கு வேற, ஆனால் வெற்றி பெற்ற நேரங்களில் காங்கிரஸ் உடன் இருக்கிறது. நீங்க 1989 மட்டும்தான் 4 அணியா பிரிஞ்சு நினைச்சு அவர் வெற்றி பெற்றாங்க. மற்றபடி எம்ஜிஆருக்கு பிறகு எல்லா நேரங்களிலும் காங்கிரஸ் கூட இருக்குது. அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பதட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணமும். ஏனென்றால் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஒரு வெற்றி உண்டான்னு கூட இப்போ சமீபத்தில் ஒரு இதில் சொன்னார் சேனலில், காங்கிரஸ் வந்து நாங்கள் வளர விடாமே கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எங்கள் வேலையே அப்படின்றாரு. இப்போ ஒவ்வொரு கட்சியும், அதாவது திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக முன்னாள் அமைச்சர்களை ஒரு 8 பேர் கைது பண்ணுவாங்க, அவங்க மேலே கரப்ஷன் சார்ஜஸ் அது இது எல்லாம் நடக்கும்.